பங்குச்சந்தையில் சமீப காலமாக அதிகமாக லாபம் கொடுத்துட்டு இருக்க கம்பெனி என்னன்றதை இப்போ நாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலைஸையும், கம்பெனியோட நல்ல நியூஸ் என்ன, கெட்ட நியூஸ் என்ன, தற்போதைய நிலை என்ன அப்படின்றதையும் இப்போ நாம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ரூ. 21 ரூ. 84 வரைக்கும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 204% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில் நம்ம இப்போ நாம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,02,839 கோடி. இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 76. ஹைலோ பார்த்தீங்கன்னா ரூ. 21 ரூ. வரைக்கும் போயிருக்காங்க. இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 111. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.91. டிவிடெண்ட் வந்து இந்த கம்பெனியில் கொடுக்குறதில்ல. ROE ROCE பார்த்தீங்கன்னா 24.9 28.8. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 2. ஓபிஎம் வந்து 16.7. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 0.64. இந்த கம்பெனி இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 862 கோடி ரூபாய் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. கம்பெனியோட டெப்ட் பார்த்தீங்கன்னா 150 கோடி. இதோட ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1199 கோடி. இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ப்ளஸில் 59.5 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி கடந்த குவார்டர் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 302 கோடி ரூபா ப்ராஃபிட் மட்டுமே காமிச்சிருக்காங்க. இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 13.3%, எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 21.5%, டிஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 9.17%, பப்ளிக் ஹோல்டிங் வந்து 56%. கடந்த 5 வருஷத்தில் கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 5.38% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் 19.7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா, இந்த கம்பெனி கிட்டத்தட்ட கடன் இல்லாத கம்பெனி, கடன் அவ்வளோத்தையும் குறைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட கடன் இல்லாத மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட சிஏஜிஆர் க்ரோத் பார்த்திங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் 19.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியோட நெகட்டிவ் நியூஸ் என்னென்னா, இந்த கம்பெனி தொடர்ந்து ப்ராஃபிட் காமிச்சிட்டே இருந்தாலும் டிவிடெண்ட் எதுவும் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 13.3% இருக்கிறது கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கடந்த 3 வருஷத்தில் 3.25% வந்து குறைச்சிருக்காங்க. இதுவும் கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். டெக்னிக்கலை பொறுத்தவரை டேச்சர்ட்டாக பார்க்கும்போது இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் வந்து இன்னும் பையிங்கில் தான் இருக்காங்க. அதேமாதிரி எம்எஸ்சிடி வந்து இன்றைக்கி பையிங் மோடில் வந்து சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ்சி வந்து மிடில் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.